வணக்கம். பீட்ரூட் கிச்சடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து கேரளா டிஷ். இது வந்து கேரளாவில் விசு, ஓணம் அதுக்கெல்லாம் செய்வாங்க. கல்யாண வீட்லேயும் இது வந்து இலையில ஒரு டிஷ்ஷாக வைப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப டேஸ்டியாட்டும் இருக்கும். இதுக்கு பீட்ரூட், வத்தல், கடுகு, அரைக்கிறதுக்கு தேங்காய், ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொஞ்சம் கடுகு, தயிர் எல்லாம் எடுத்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பீட்ரூட் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு அதை மூடி வச்சு வேக வைக்கணும். இடையில எடுத்து அதை செக் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் கிளறி விட்டுட்டு திரும்பவும் அதை வெந்துட்டுன்னா நம்ம எடுக்கலாம். இல்லைனா திரும்பவும் மூடி வச்சு அதை வந்து குக் பண்ணணும். அது வெந்துட்டான்ட்டு கத்தி வச்சு குத்தி பார்க்கலாம். அது சாஃப்டாக இருந்துச்சுன்னா வெந்துட்டுது. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் எடுத்து அதை போடணும். எடுத்துகிட்டு அரைக்கிறதுக்கு நம்ம தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் கடுகு, பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி எல்லாமே போட்டுக்கணும். இஞ்சி எல்லாமே பச்சை மிளகாவும் சின்னதாக எடுத்துக்கணும். ஏன்னா எரிப்பு அவ்வளவா இருக்கக்கூடாது. கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு தயிரும் போட்டு ரொம்ப பட்டு போல் அதை வந்து அரைச்சிட்டு வரணும். நல்லா அரைச்சிட்டு வந்துட்டு அதை ஒரு பவுலில் மாற்றலாம். மாற்றிட்டு இது தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு கடுகு போட்டு அது கொஞ்சம் பொரிஞ்ச உடனே அதில் வத்தல் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுட்டு அப்புறம் எடுத்து இதை வந்து அந்த அரைச்சதில் சேர்த்தாச்சுன்னா பீட்ரூட் கிச்சடி ரெடி ஆகிட்டுது. இது மாதிரி பச்சடி உண்டு. அதை வந்து இந்த தேங்காயெல்லாம் குக் பண்ணி செய்வோம், அது பச்சடி. இது குக் பண்ணாமல் ஒன்லி அந்த பீட்ரூட்டை வேக வச்சுட்டு இதை மிக்ஸ் பண்ணி பண்ணுறனால இதுக்கு பேர் கிச்சடி. இது பீட்ரூட்டுக்கு கலருக்கு ஏற்ற மாதிரி இந்த கலர் நல்ல கலர் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.